எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன். இது இன்னைக்கு வந்து நம்ம எதை பற்றி இது வீடியோன்னா, நான் யூடியூப் ஆரம்பித்து 1 வருஷம் ஆகுதுங்க. இப்போ வந்து நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர்னு பார்த்தீங்கன்னா, 15,900 சப்ஸ்கிரைபர் பக்கம் வந்துட்டாங்க. வாட்சபர் வந்து ஒரு 4,000 வாட்சபர் நெருங்கிட்டேங்க. நெருங்கி அதுக்கப்புறம் வந்து வியூஸ் கண்டென்ட்னு வந்துருச்சுங்க. ஏதோ வீடியோ எடுத்து போட்டோம். ஷார்ட்லேருந்து வீடியோ எடுத்து போட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் அதுலேருந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டதுக்கு அதில் வந்து வாட்சபர் அதிகமாக வந்துருச்சு. அதனால் வந்து அது யூஸ் கண்டக்ட் அப்படின்ட்டாங்க. அதை டெலீட் பண்ண சொன்னாங்க. அது வந்து 49 லட்சம் போயிருச்சுங்க அந்த வீடியோ. ஒரே ஒரு வீடியோ வந்து 49 லட்சம் பேர் பார்த்துருந்தாங்க. அதை வந்து டெலீட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அதில் வந்து அந்த 4,000 வாட்ச் ஒரு வீடியோவில் ஏதோ ஒரு பாட்டில் அப்படியே முன்னேறி போவாங்க சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு வீடியோவில் படபடன்னு முன்னேறிச்சுங்க. நம்மளுக்கு வாட்சபர்லாம் ரொம்ப அதிகமாக வந்துச்சு. 36 எல்லாத்துக்கும் 4,000 வாட்சபர் வந்தால் போதும்பாங்க. இதில் எவ்வளவோ 36,7 என்னமோ அவ்வளோ ஒரு வாட்சபர் வந்துருச்சுங்க. வந்துமே நம்மளுக்கு வந்து மானிட்டேஷன் நெருங்கி எலிஜிபிலிட்டி எல்லாம் ஆனதுக்கப்புறம் வியூஸ் கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த டே அந்த அந்த வீடியோவை டெலீட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து மானிட்டேஷன் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் நானும் தெரிஞ்சவங்ககிட்டலாம் கேட்டேன். அப்படி தான் சொன்னாங்க. அப்புறம் அந்த வீடியோ டெலீட் பண்ணுறது கஷ்டமாக இருந்ததுங்க. அப்புறம் சரின்ட்டு நான் அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டேன். 49 லட்சம் பேருங்க. சரின்னு டெலீட் பண்ணதுக்கப்புறம் கஷ்டமாக தான் இருந்தது. சப்ஸ்கிரைபர் எதுவும் குறையல. சப்ஸ்கிரைபர் வந்து அப்படியே தான் இருந்தாங்க. அவங்க அந்த வீடியோ டெலீட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைபர் ஒரு 11,000 சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. அப்புறம் ஆனால் வந்து வாட்சவர் வந்து அப்படியே குறைஞ்சிருச்சுங்க. அப்படியே குறைஞ்சி 200 வரைக்கும் கூட வந்துருச்சுங்க. 4,000 வாட்சவர் 36,000 வாட்சவர் பக்கமெல்லாம் வந்துங்க. அ அ 30.7 என்னமோ வந்ததுங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு, திடீர்னு அப்படியே குறைஞ்சு 230, 240 அந்த மாரி வந்துருச்சுங்க. வாட்சப்பரு. அப்பத்தான் யோசனை பண்ணி பார்த்தேன். சரி இனி நம்ம யார் வீடியோவுமே எந்த ஒரு வீடியோ நல்லா இருக்குதுன்னு நம்ம யூடியூப்ல எடுத்து போடக்கூடாது. நம்மளே முயற்சி பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லிட்டுங்க, நானு இந்த இதுதான் ஷார்ட்ஸ் தான் அதிகமா நானு காமெடியா, பாடல் இந்த மாரி ஃபுட்டு செய்யறது, அப்படி இந்த மாரி எல்லாம் போட்டுட்ருக்குறேங்க. இப்போ வந்து யாரோட வீடியோ எடுத்து நான் போடுறதில்ல. ஆனா வந்து வாட்ச் ஹவர் ஏறுது, இறங்குது, ஏறுது, இறங்குது இந்த மாரி தான் இருக்கு. இன்னும் மானிட்டேஷன் நெருங்கிட்டு இருக்குது. நல்லபடியா 1 வருஷம் ஆயிருச்சுங்க. இனி ஆண்டவ பிரார்த்தனை பண்ணிட்டுருக்குறேங்க. நீங்களும் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுங்க. நெறைய காமெடி வீடியோ நெறைய இருக்குதுங்க நம்மளுது. அ நீங்களும் அதே மாரி எனக்கு ஒத்துழைச்சு என் வீடியோவ பாருங்க. என் வீடியோ எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அ இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நான் எல்லாத்துக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் சொல்கிறேன். ஏன்னா நான் இப்போ கிறிஸ்மஸ் முடிஞ்சு அடுத்த நாள் இப்போ இந்த 26ஆம் தேதி பக்கம் தான் நான் யூடியூப் போன வருஷம் ஆரம்பித்தேன். இப்போ 1 வருஷம் நெருங்கிருச்சுங்க. எல்லாத்துக்கும் நன்றிங்க. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றிங்க. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.